ஹலோ பசங்களா, உங்கள் 10th போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு 95% மார்க் வேணுமா? நான் ஒரு சில டிப்ஸை சொல்கிறேன். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 தமிழ். நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நம்ம இன்னைக்கு முக்கியமான இந்த டிப்ஸை பார்க்க போகிறோம். திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். அதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணா அக்கா யாரும் இப்போ கரண்ட்டாக நீட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஒரு புது நீட் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். இட் இஸ் கால்ட் ஃபாஸ்ட் ட்ராக் நீட் பேட்ச். அப்போ இது அக்டோபர் 10 ஆரம்பிக்குது. ஜனவரி எண்டில் போர்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. உங்கள் அண்ணா அக்காக்கு நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணீங்க. சரியா? பிரைஸ் 8499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. டேபு மெட்டீரியல்ஸ் வேணும்னா 24648 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ இந்த கூப்பான் கோட், அதாவது டிஓசி 2026 டாக் 2026 அப்படின்ற கூப்பான் கோடை பயன்படுத்தினாங்கன்னா 15% ஆஃபர் கிடைக்கும். திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் கோர்ஸ். சரியா? அவங்களுக்கு ஒரு டேப் கொடுத்துருவோம். ரைட்? அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸோட பிரைஸ் இது 29,500. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜைலம் ஹைபிரிட் கேம்பஸில் இது நடக்குது. நீங்கள் இந்த பேரை மேப்பில் போட்டாலே லொக்கேஷன் வந்துடும். உங்கள் அண்ணா அக்காவுக்கு தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம போயிடலாம். உங்களுக்கான டென்டேட்டிவ் டைம் டேபிள் இதுதான். கரெக்டுங்களா? ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 மாதம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனை நீங்கள் பில்ட் பண்ணி ஆகணும். அடுத்த 3 மாதம் ரிவிஷனும் அப்புறம் சாம்பிள் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு ஃபார்முலா படிங்க, அப்புறம் கான்செப்ட் படிங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஒன் ஷாட் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதில் என்சிஆர்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல், என்சிஆர்டி படிச்சு தான் ஆகணும், இல்லை நான் சொல்லலை, ஆனால் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோன்னே இப்போ என்சிஆர்டி படிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? ஸோ பல விதமான கொஷின்ஸை சால்வ் பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அண்ட் அந்த ஃபார்முலா ஷீட்டை ரெகுலராக ரிவைஸ் பண்ணியே ஆகணும். சரியா? அப்போ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒன் ஷாட்ஸு வீடியோஸை பார்த்து படிக்கலாம். அண்ட் என்சிஆர்டியில் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு கொஷின், கேஸ் பேஸ்டு கொஷின், ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரிவிஷனுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய கொஷினுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும்போது ஒரு சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும், எப்படி அந்த கொஷினை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலான்னு. அப்போ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? பயாலஜிக்கு நீங்கள் ஒன் ஷாட் வந்துட்டு என்ன பண்ணுங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 பேஜ் நோட்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை அந்த சாப்டரை கன்சைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸை ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும். சரியா? ஸோ டயக்ராம் பேஸ்டு எம்சிக்யூஸ், ஓகேங்களா? டயக்ராம் பேஸ்டு கொஷின், அதுக்கப்புறம் டயக்ராம் வச்சுட்டு ஒரு சில 1 மார்க் கொஷின் மாதிரி கேட்பாங்கல்ல, பார்ட்ஸை மார்க் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டோரி டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய பயாலஜி படிக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி நீங்கள் அதை வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அதை தான் ரிமெம்பர் பண்ணலாம். ஏன்னா பயாலஜியில் நிறைய இது ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ பயப்படக்கூடாது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆர்டி சர்மாவோட நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டேக் நோட் புக் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம், நான்லாம் படிக்கும்போது மேக்ஸில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம் எழுதிடுவேன். ஒரு வாட்டி எழுதிட்டு எக்ஸாம் முன்னாடி அந்த நோட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு போனாலே எனக்கு ஃபுல்லாக ரிவைஸ் ஆயிடும். சரியா? கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். இதுதான் மேக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. சோஷியல் சயின்ஸுக்கு என்சிஆர்டி ப்ளஸ் நோட்ஸ், அதை வச்சு நீங்கள் ஒன் ஷாட்டில் ரிவைஸ் பண்ண முடியும். ரைட்டிங்களா? அப்புறம் ஒன் ஷாட் வீடியோஸும் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஷினுக்கான விடைகளை பாயிண்டாக படிச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்டிவ் ரீகால் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அடுத்த 3 நாள் கழிச்சு திருப்பி ரிவிஷன், 7வது நாள் அடுத்த ரிவிஷன், 14th டே அடுத்த ரிவிஷன், 20th டே அடுத்த ரிவிஷன். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜாகிரஃபியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் ரீகால் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ் கார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் விட்டு படிக்கணும், ஸ்பேஸ் ரெப்படேஷன். ஆக்டிவ் ரீகாலுங்கும் போது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா படிக்க முடியும். ஸோ ஜாகிரஃபி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த 3 மாதம் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 6 to 7 hours டெய்லியும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க. 2 மணி நேரம் ஒரு என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க. ஒரு 2 மணி நேரம் ஆன்சர்ஸை எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு 1 மணி நேரம் மேக்ஸுக்குன்னு தனியாக ப்ராப்ளம் சால்விங் ஒதுக்கிடுங்க. இன்னொரு ஒரு 1 மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ வீக்லி டார்கெட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வாரத்தில் 1 to 2 சாப்டர்ஸ் முடிக்கணும். ரைட்டுங்களா? அட்லீஸ்ட் 2 டெஸ்ட் ஆச்சும் முடிச்சிருக்கணும். சரிங்களா? 30 to 45 நிமிஷம் ஈச் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பேஸை பில்ட் பண்ணணும், பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஜனவரி மாதம் ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் வந்து நம்ம பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு எல்லா சாப்டரையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. குவிக் நோட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், என்சிஆர்டி ஹைலைட்டட் லைன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ சாம்பிள் பேப்பர் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2 to 3 சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர் வந்துட்டு நீங்கள் டைம் வச்சு 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸ்பீடும் அக்யூரஸியும் இதில் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்?
ஸோ ஃபெப்ரவரி மாதம் ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் 2 இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டயக்ராம் மேப் ஃபார்முலாவை டெய்லி ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டை நீங்கள் பண்ணியே கொடுத்தே ஆகணும். சரிங்களா, கொடுத்தாகணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி ஆகணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீம் சம்மந்தமாக அந்த ஸ்கீம் படி நீங்கள் இதை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஒரு சில ரூல்ஸ் என்னது அப்படின்னா, என்சிஆர்டி தான் பைபிள். 100% லைன் டு லைன் படிங்க. 30 மார்க் டெஸ்ட் ஆச்சும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஆச்சும் எக்ஸாம் முன்னாடி எழுதிருக்கணும். அண்ட் உங்களுடைய ஃபார்முலா ரிவிஷன் புக்கை மெயின்டைன் பண்ணுங்க. எக்ஸாம் முன்னாடி அதுதான் மெயினாக ரிவைஸ் பண்ணணும். ஸோ குவாலிட்டியாக ஆன்சர் எழுதணும், ஸ்பீடாகவும் எழுதணும், நீட்டாகவும் எழுதணும், ஸ்பீடாகவும் எழுதணும். அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டண்டாக இருங்க. கடைசி நேரத்துலலாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா? இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்கள் அண்ணாக்காக்கு இந்த கோர்ஸை பற்றி என்ன பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த கூப்பான் கோடை பயன்படுத்த சொல்லுங்க. இந்த ரெஃபரல் கோடையும் யூஸ் பண்ண சொல்லுங்க, XLA 2754. சரியா? இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ரைட்? ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? I'll see you in my next video. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. See you.